ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் திருஞான சம்பந்தரை பற்றி பார்க்க போகிறோம். நாயன்மார்களில் 4வரில் ஒருத்தரான திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர்னு நம்ம சொல்லக்கூடியது ஒரு குழந்தைய தான். 7ஆம் நூற்றாண்டில் சைவத்தை நிலைநாட்ட நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஒரு குழந்தையாக இருந்தாலும் திருஞான சம்பந்தருக்கு இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் இவரால் பாடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க திருஞான சம்பந்தருடைய கதை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 7ஆம் நூற்றாண்டில் மற்ற சமயங்கள் உள்ள வந்த காலகட்டம். சைவத்தை நிலைநாட்டணும்னு ஒரு அந்தனர் குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகள் தவம் இருந்தாங்க. எதுக்காக தவம் இருக்காங்கன்னா, சைவத்தை நிலைநாட்ட ஒரு குழந்தை வேணும்னு தவம் இருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கிறப்ப ஒரு நாள் அவங்க அப்பா குளிக்க போகிறேன்னு பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போகிறாரு. சின்ன குழந்தைக்கு இன்னும் தெரியும், அப்பா வெளியே போகிறாங்கன்னு அழுதுகிட்டே நானும் வரேன்னு அடம் பிடிக்குது. சரின்னு அவரும் அந்த குழந்தைய கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு. குளத்தோடைய படியில் அந்த கரையில் குழந்தைய உட்கார வச்சுட்டு அவர் குளிக்க போயிட்டாரு. அவரோட அந்தனராக இருக்கிறதால இந்த மந்திரம் ஜபிக்கிறதெல்லாம் அதிகமாக செய்வாங்க. அதுவும் சொல்லுவாங்க, இல்லை, ஒரு மந்திரத்தை நம்ம வெளியே இருந்து சொல்கிறத விட தண்ணிக்குள்ளே இருந்து சொல்கிறப்ப அதை விட அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும்னு. அந்த மாதிரி அவரும் தண்ணிக்குள்ளே முங்கி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் இதை வெளியே இருந்து பார்க்குற குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அப்பா தண்ணிக்குள்ளே மந்திரம் ஜபம் பண்ணிகிட்ருக்காருன்னு? அப்பா காணோன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணிக்குள்ளே இருந்த அவருடைய அப்பாவுக்கும் அந்த சத்தம் கேட்கல. குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்ததை பார்த்த சிவன் பார்வதி தேவியோட அங்கே போனார். அங்கே போனது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி கிட்ட குழந்தை பசியில் அழுது குழந்தைக்கு ஞானப்பாலை கொடுக்க சொல்லி சொன்னார். அதே மாதிரி பார்வதி தேவியும் அந்த குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டி விட்டாங்க. இப்படி ஒரு குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டி விட்டதாலேயே இவருக்கு திருஞான சம்பந்தர்னு பேர் வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து மந்திர ஜபத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து அவருடைய அப்பா குழந்தைய பார்த்தாரு. அப்படி பார்த்தப்ப குழந்தையோடைய வாய்க்கிட்ட அந்த பாலெல்லாம் சிந்திருந்ததை பார்த்தாரு. பார்த்த உடனே ரொம்ப கோவப்பட்டு, யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச அப்படின்னு குழந்தைய திட்ட ஆரம்பித்தார். ஒரு அந்தனர் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு குழந்தை வேறு யார்கிட்டயோ ஒரு பால் வாங்கி குடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம யார்கிட்ட ஒரு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு தண்ணி வாங்கி குடித்தா கூட அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கோ அது நமக்கும் வந்துரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு சின்ன குழந்தை, அதுவும் சைவத்தை நிலைநாட்டுறதுக்காக தவம் இருந்து பெற்ற குழந்தை யார்கிட்டையோ பால் வாங்கி குடிச்சிருக்கே, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுடைய குணம் இந்த குழந்தைக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்தார். அப்படி கேட்டப்ப அந்த குழந்தை அழுதுகிட்டே மேலே இருக்கக்கூடிய கோவில் கோபுரத்தை கை காட்டுச்சான். ஆனால் அங்கே பார்த்தா வெறும் கோபுரம் மட்டும்தான் இருக்குது. திரும்பவும் திட்டி யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச அப்படின்னு கேட்டப்ப அந்த 3 வயசு குழந்தைக்கு எப்படி பேச்சு வரும்? ஆனாலும் அந்த குழந்தையானது சிவனும் பார்வதி தேவியும் வந்து தனக்கு ஞானப்பால் கொடுத்ததா அவ்வளோ அழகாக பாடுச்சு. இதை கேட்ட அந்த குழந்தையோட அப்பாவும் தான் குழந்தையுடைய பசியை போக்க சிவனும் பார்வதியுமே வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஞானப்பாலை கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படியே அவர் வளர வளர நிறைய பாடல்கள், சிவன் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தை பாடுறப்ப கை தட்டி தட்டி பாடுமா. அப்படி கை தட்டி தட்டி பாடுறப்ப சின்ன குழந்தை இல்லை, குழந்தையுடைய கை அப்படியே சிவந்து போகுமா. இதை பார்த்த சிவன் அந்த குழந்தைக்காக ஒரு சின்ன கைவாத்தியத்தை கொடுத்தாரு. எனக்கு இந்த வாத்தியத்தோடைய பேர் என்னன்னு தெரியலை.
இந்த குழந்தையுடைய கை வலிக்குன்றதுக்காக சிவனே ஒரு தங்க வாத்தியத்தை இந்த குழந்தைக்காக கொடுத்துருக்காரு. இந்த குழந்தையுடைய 7வது வயசில் பூநூல் மாற்றுறதுக்காக பண்டிதர்கள் எல்லாம் வேதங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொன்னப்ப கூடவே இந்த குழந்தையும் சேர்த்து அந்த வேதங்களை சொல்லிச்சான். இதை பார்த்த பண்டிதர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். ஒரு சின்ன குழந்தை, அதுவும் வேதங்களை முறையாக கற்றுக்க கூட இல்லை, அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தைக்கு எப்படி வேதங்களை பற்றி தெரியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பண்டிதர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கூட இந்த குழந்தைகிட்ட கேட்டு தீர்த்துக்கிட்டாங்களாம். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பார்க்க வந்தார். திருநாவுக்கரசர் தன்னை பார்க்க வர்றத தெரிஞ்ச திருஞான சம்பந்தர் அவரை பார்க்க போனார். திருஞான சம்பந்தரை பார்த்த திருநாவுக்கரசர் குழந்தைன்னு கூட பார்க்காம அவருடைய காலில் விழுந்தார். இதை பார்த்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய அப்பா வயசில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை பார்த்து அப்பரேன்னு கூப்பிட்டாரு. இப்படித்தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பேர் வந்துச்சு. அதுக்கடுத்து திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நிறைய சிவஸ்தலங்களுக்கு போனாங்க, நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினாங்க. தேவாரங் பாடல்கள் இப்படித்தான் இடம்பெற்றதுன்னு சொல்லப்படுது. இப்படியே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நிறைய சிவஸ்தலங்களுக்கு போய் பாடல்கள் பாட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் பாண்டிய நாட்டை ஆண்டுட்டு இருந்த மங்கையக்கரசிக்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. ஆனால் திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தரை அழைப்ப மனசே இல்லை. ஏன்னா அந்த சமயத்தில் மற்ற மதங்கள் உள்ளே வந்த காலகட்டம். பாண்டிய நாட்டில் சைவத்தை விட்டு மற்ற மதங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மதத்தை சேர்ந்த குருமார்கள் இவரை கஷ்டப்படுத்துவாங்கன்னு பயந்தார். சின்ன குழந்தையா இருந்தாலும் திருஞான சம்பந்தர் கொஞ்சம் கூட பயப்படாமல் நான் பார்த்துக்கிறேன்னு அங்கேருந்து கிளம்பினார். மதுரைக்கு போன திருஞான சம்பந்தர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மடத்தில் தங்கினார். இதை கேள்விப்பட்ட சைன சமயத்தை சேர்ந்தவங்க ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ராஜாவும் அவங்க சொல்கிறத நம்பிட்டு ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவர் தங்கியிருந்த மடாலயத்துக்கு நெருப்பு வச்சாங்க. இதை பார்த்த திருஞான சம்பந்தர் இந்த நெருப்பானது மெல்ல மெல்ல பாண்டிய நாட்டு மன்னனிடம் போய் சேரட்டோன்னு சொன்னார். இதனால் வெப்பு நோயால் மன்னர் பாதிக்கப்பட்டார். சமணர்கள் என்ன பண்ணாலும் அந்த வெப்பு நோயை கட்டுப்படுத்த முடியலை. இதனால் திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் திருநாவுக்கரசர் வெறும் விபூதியை எடுத்து மன்னருடைய உடம்புல பூசிவிட்டார். அப்படி பூசின கொஞ்ச நேரத்திலேயே விபூதி பூசின இடத்துல இருந்த வெப்பு நோய் குணமாச்சு. அப்பவும் சமணர்கள் விடலை, நாங்கள் செஞ்ச மருத்துவத்தால் தான் இது குணமாச்சின்னு சொன்னாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் விபூதி பூசின இடம் மட்டும்தான் குணமாகி இருந்துச்சு. அதனால் மன்னர் திருஞான சம்பந்தரை மட்டும்தான் முழுமையாக நம்பினார். இதை ஏற்றுக்க முடியாத சைனிய சமயத்தை சேர்ந்தவங்க திருஞான சம்பந்தரை ஒரு போட்டிக்கு கூப்பிட்டாங்க. ஒரு தீ வச்சு சமணர்களுடைய மந்திரம் எழுதின ஓலைச்சுவடியும் சிவனுடைய பாடல்கள் எழுதின ஓலைச்சுவடியும் போட்டு எரிச்சாங்க. யாருடைய ஓலைச்சுவடி தீயில போட்டும் ஒன்றும் ஆகாமல் இருக்கோ அந்த சமயம்தான் உண்மையான சமயம்னு நம்பினாங்க. அப்படி போட்டப்ப சமணர்களுடைய ஓலைச்சுவடி எரிஞ்சு சாம்பலாக போச்சு. ஆனால் சிவன் பாடல்கள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி ஒன்றுமே ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. இதை பார்த்த சமணர்கள் இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு வைகை ஆற்று தண்ணியில் விட்டு பார்த்தாங்க. அப்படி விட்டப்ப சமணர்களுடைய ஏடு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் திருஞான சம்பந்தர் விட்ட ஏடு தண்ணியிலேயே நீர் எதிராக கரை ஒதுங்கிச்சு. இதை பார்த்த எல்லாரும் சமணத்தை விட சைவ சமயம் தான் உயர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. போட்டியில் போட்ட நிபந்தனைப்படி சமணர்கள் தோத்துட்டா சைவத்துக்கு மாறுறதா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சைவத்துக்கு மாறணும்னு மன்னர் சொன்னார். இல்லைன்னா மரண தண்டனை கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. இதை கேட்டதால் 8000 சமண சமயத்தை சேர்ந்தவங்க எங்கள் சமயத்திலேருந்து நாங்கள் மாற மாட்டோம்னு சொல்லி மரணத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி தான் திருஞான சம்பந்தர் சைவத்தை மதுரையில் நிலைநாட்டினார். இப்படியே திருஞான சம்பந்தர் நிறைய திருப்பணிகளை செஞ்சு வந்தார்.
நிறைய சிவன் கோவில்களுக்கு போய் பதிகங்களை பாட ஆரம்பித்தார். திருஞான சம்பந்தர் தன்னுடைய 16வது வயதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே சிவனை அடைஞ்சாருன்னு சொல்லப்படுது. நாயன்மார்கள்லையே ரொம்ப சின்ன வயசுலேயே சிவனை அடைஞ்சவர் இவருன்னு சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.